அண்மை செய்தி. நடைபாதையை ஆக்கிரமித்து பிரியாணி கடைகள், ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளால் கடை வீதியாக காட்சியளிக்கிறது. பயணிகள் ஓய்வறையும் ஆக்கிரமித்து கடைகள் வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவலை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரசன். வணக்கம் சிதம்பரசன், விவரங்கள். வணக்கம் சுபா. சேலம் புதிய பேருந்து நிலையத்தை கடைகள் முழுவதும் ஆக்கிரமித்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். குறிப்பாக கடை வீதிக்குள் மற்றும் உணவகத்திற்குள் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளதா என்ற ஐயப்பாடும் எழுந்துள்ளது. குறிப்பாக சேலம் புதிய பேருந்து நிலையத்தை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பேருந்து பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர். அதே போன்று கர்நாடகா, கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் அதே போன்று தமிழகத்தின் உள் மாவட்டங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய பேருந்து நிலையமாகவும் இது செயல்பட்டு வருகிறது. இப்பேருந்து நிலையத்தை ஆயிரக்கணக்கான பேருந்து பயணிகள் நாள்தோறும் பயன்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் சேலம் மாநகராட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. 6க்கு 8 அதே போன்று குறிப்பாக 10க்கு 8 என்ற 2 வகையான கடைகள் ஒதுக்கப்பட்டு அதற்காக 12,000 பிளஸ் ஜிஎஸ்டி அதே போன்று 18,000 பிளஸ் ஜிஎஸ்டி என்ற தொகைகள் வசூலிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆனால் அதனை மீறி நடைபாதைகளை ஆக்கிரமித்து கூடுதல் இடங்களையும் இவர்கள் ஆக்கிரமித்துள்ளனர். அதே போன்று அது அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகமான இடங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதால் இங்கு பொதுமக்கள் பயணிகள் மற்றும் நடமாட முடியாத சூழல் உருவாகியுள்ளது. அதே போன்று அரசு ஒதுக்கியுள்ள கடைகளுக்கு உள்வாடகை குறிப்பாக 12,000 பிளஸ் 18,000 கொடுக்க வேண்டிய கடைகளுக்கு வெளியாட்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டு 20,000 முதல் 30,000 வரை தற்போது இங்கு வசூல் செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இங்குள்ள கடைகளில் விற்கக்கூடிய உணவுப் பொருட்களானது 2 மடங்குகளாக உயர்ந்துள்ளது. இதனால் பேருந்து பயணிகள் இங்கு இந்த கடைகளில் வாங்க முடியாத சூழலும் அதே போன்று இங்கு இந்த பயணிகள் தங்குவதற்காக மின் ஊசியுடன் கூடிய ஓய்வறையானது கட்டப்பட்டிருந்தது. அதனையும் தற்போது ஆக்கிரமித்து கடைகள் கட்டப்பட்டுள்ள காரணத்தால் பேருந்து பயணிகளானது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்த புதிய பேருந்து நிலையத்தை நாள்தோறும் பலாயிரக்கணக்கான பேருந்து பயணிகள் பயன்படுத்துகிற சூழ்நிலையில் இங்கு ஓய்வெடுக்கக்கூடிய முடியாத சூழல் தான் தற்போது இந்த புதிய பேருந்து நிலையத்தில் நிலை வருகிறது. குறிப்பாக சேலம் சூரமங்கலம் உதவி ஆணையராக ஒவ்வொருவரும் பொறுப்பேற்கும் பொழுது சம்பிரதாயத்திற்காக இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக ஒரு சில நாடகங்கள் மட்டுமே அரங்கேற்றப்பட்டு வருகிறது. பின்பு அவர்கள் பணியில் தொடரும் போது இவர்களுக்கான லஞ்ச தொகையை பெற்றுக்கொண்டு மீண்டும் இதே போன்ற கடைகளுக்கு அனுமதிப்பதாகவும் இங்குள்ள பேருந்து பயணிகள் குற்றச்சாட்டு விடுக்கின்றனர். இதனை எல்லாம் தடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் கடைக்குள் பேருந்து நிலையமா அல்லது பேருந்து நிலையத்துக்கு கடையா என்ற கருத்தினை நிவர்த்தி செய்து இங்கு பேருந்து பயணிகளுக்கான உரிய ஏற்பாடுகளையும் வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்பதே இந்த பேருந்து பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.